இந்த 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தன்னோட கட்சியை ரிஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதுல தன்னுடைய துணைவியார் கயல்விழி அவர்களை கொண்டு வரக்கூடியது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கட்சிக்கு இந்த இந்த நபர்கள், இது போன்று பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் தொந்தரவா இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சிங்கிறது ஏதோ தமிழீழம் வாங்கி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சின்னு ஒரு நம்பிக்கையை அவரை விதைச்சாங்க. இப்போ ஈழம் பத்தி பேசுறது இல்லை, ஈழம் பத்தி பேசுறது வேஸ்ட். தமிழ்நாட்டுல ஈழம் பத்தி, பிரபாகரன் பத்தி இருந்த மித்தை எல்லாம் உடைச்சி அது மேல ஒரு கோமாளித்தனமான ஒரு எண்ணத்தை விதைச்சதுல சீமானோட பங்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்காக இலங்கை அரசு நீண்ட காலமாக போராடியும் செய்ய முடியாததை சீமான் மிக எளிதாக கடந்த 15 ஆண்டுகள்ல செய்து கொடுத்து விட்டார். இதை நம்பி சீரியஸா வந்தவன், இதுல விருப்ப பேச்சு பேசக்கூடியவன்லாம் அவன் பல காரணங்களுக்காக அவன் கட்சிக்கு இனி தேவையில்லை அப்படின்னு கருதக்கூடிய சீமான் இவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி காளியம்மாள பிசுறுங்கிறாரு, மத்தவங்களை மசுறுங்கிறாரு. இந்த மாதிரி எதையாவது பேசி அவங்க அப்படியே கிளம்பட்டும், அந்த கட்சியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சீமான் நினைக்கிறாரு. இந்த ரெண்டு சேஞ்சஸும் சேர்ந்துதான் காளியம்மாள் விலகுறதுக்கு காரணம். காளியம்மாள் போன்றவர்களோ அல்லது இந்த கட்சியில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் மாவட்ட வாரியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவங்க வெளியேறது எல்லாமே இந்த கட்சியை முழுமை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய இதுதான். இது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை தூக்கி சிறையில போட்டுட்டாங்கன்னா நம்ம ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சிறையில இருந்தா இவனை அடிச்சுப்பானுங்க அப்படின்றது சீமானுக்கு தெரியுது. சீமான் சிறைக்கே போனாலும் அதனால எந்த பாதிப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட போறதில்லை. நாம் தமிழர் கட்சியே இனிமேல் இருக்கும், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அழியாது, அது இருந்துட்டே தான் இருக்கும். அதற்குரிய விலையும் அதுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சீமான் மீதான அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல தீர்ப்பு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சிறை தண்டனை கிடைச்சா இந்த கட்சி யார் கையில போகும்? நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும்? கட்சிக்கு ஒரு எதிர்கால பிரச்சனையுமே இல்லை. அது எப்பவும் போலதான் இருக்கும். அதுக்கு அதோட நட்சத்திர பேச்சாளர் சீமான் அவர் தண்டிக்கப்பட்டால் இது பண்ணுவாரு. மற்றபடி கட்சியை கயல்விழி அவங்க இப்பவுமே அவங்கதான் கட்சியை நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற தெளிவு அவங்க குடும்பத்து ஆட்களுக்கு இருக்கும். சீமான் அவர்களுடைய குடும்பத்து ஆட்களுக்கு இருக்கும், அவங்க நடத்துவாங்க, அவ்வளவுதான். காளியம்மாள் போன்றவர்களோ அல்லது இந்த கட்சியில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் மாவட்ட வாரியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவங்க வெளியேறது எல்லாமே இந்த கட்சியை முழுமை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய இதுதான். இது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை தூக்கி சிறையில போட்டுட்டாங்கன்னா நம்ம ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சிறையில இருந்தா இவனை அடிச்சுப்பானுங்க அப்படின்றது சீமானுக்கு தெரியுது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த இந்த ஒழுங்கு வேலையை, இந்த சீர்படுத்தக்கூடிய இந்த வேலையை அவர் பண்றாரு. இந்த ஒழுங்குபடுத்துற வேலை ஜெர்மன்ல நாஜிகளே பண்ணாங்க. கிறிஸ்டல் நாட்ச் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டுக்கு நேம். கட்சியை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள் அப்படின்ட்டு ஒரு 2-3 இரவுல அவ்வளவு பேரை கொன்னு ஒழிச்சாங்க. அது மாதிரி இவங்க பண்ணாம இந்த கட்சியை விட்டு நீக்குறாங்க, அவ்வளவுதான். மாவட்ட தலைவர்கள் அவங்களா போற மாதிரி 4 வார்த்தையை விட்டு அவங்க போயிடுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால சீமான் சிறைக்கே போனாலும் அதனால எந்த பாதிப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட போறதில்லை. நாம் தமிழர் கட்சியே இனிமேல் இருக்கும், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அழியாது, அது இருந்துட்டே தான் இருக்கும். அதற்குரிய விலையும் அதுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது ஆனா ஒரு செல்வாக்குள்ள சக்தியாகவோ அல்லது வளர்ந்த ஒரு கட்சியாகவோ இனிமேல் இருக்காது. அதோட வளர்ச்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 8% அது முடிஞ்சது. இதுக்கு மேல அது வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சியினோட முக்கியமான ஒரு நபரா அறியப்பட்டவர் காளியம்மாள் இருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த விலகல் கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் விலகி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான ரீசனே சொன்ன மாதிரி தெரியல.
அப்புறம் சீமான் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினார் அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லியோ இல்லை வந்து சீமானால தான் நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு சொல்லியோ எந்த வகையிலையும் சீமான் அவர்களுடைய பெயரே அவங்க குறிப்பிடலை. அவங்க விலகலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணத்தால் அவங்க விலகுனாங்கன்ட்டு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா அவங்க விலகுனதுக்கு? ரீசன்னா இந்த முதல்ல காளியம்மாள் மாதிரியான ஒருத்தங்க வந்து அரசியலுக்கு வர்றதை நான் வரவேற்கிறேன். காரணம் வந்து ஒரு அதிகாரம் இல்லாத விளிம்புநிலை சமூகத்துல இருந்து அவங்க வர்றாங்க. ஒரு கடலோர சமூகத்தை சார்ந்த ஒரு சமூகத்துல இருந்து வராங்க. அது தமிழ்நாடு அரசியல் புறத்துல பெரிய அரசியல் அதிகாரம் எதுவுமே இல்லாத, அரசியல் அதிகாரம் என்பது எட்டி கூட பார்க்காத ஒரு சமுதாயம் தான் கடலோர சமுதாயம். அப்படி ஒரு சமுதாயத்துல இருந்து காளியம்மாள் மாதிரியான ஒருத்தங்க வர்றது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா அவங்க எப்படி தான் எப்படி பாப்புலர் ஆகுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க நீண்ட காலமா ஒரு மகளிர் குழு, என்ஜிஓ அப்படி செயல்பட்டதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர்ல சேர்த்த பிறகுதான் காளியம்மாள்னு ஒரு முகம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து கடற்கரைக்காரங்க, கடற்கரையை சார்ந்த ஒரு பெண் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க நாம் தமிழர்ல சேர்ந்து இந்த வழக்கமான நாம் தமிழர் கட்சிக்கே உண்டான பரபரப்பான ஒரு பேச்சு முறை இருக்கு இல்லையா, அந்த பேச்சு முறையை பேசின பிறகுதான் காளியம்மான ஒரே மைண்ட் செட், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஸ்பீச் உள்ளவங்க தான். இவங்க வந்து வெறுப்பு பேச்சுகளால் பாப்புலர் ஆகிறவங்க. அது சீமானா இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனா இருந்தாலும் சரி, காளியம்மாளா இருந்தாலும் சரி, இவங்க இதுல ஒரு கட்டத்துல வந்து தனக்கு போட்டியாக இன்னொரு அவதூறு பேச்சாளர் வருகிறாரே அப்படின்றது சீமானுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கலாம் ஒண்ணு. அதனால இவங்க வந்து விலகி போகலாம். தான் ஒரு இப்ப யாரோட விவாதிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னொரு முட்டாளோட நீங்க விவாதிக்கவே முடியாது. காரணம் அவங்க முட்டாள்தனத்துல வந்து கையில இருந்தவங்க. முட்டாள்தனத்துல மிகப்பெரிய பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதுல நீங்க மோதி வெல்லவே முடியாது. அது மாதிரி ஒரு சூழல் உள்ளுக்குள்ள போட்டியா உருவாக்கி இவர்கள் விலகுறாங்களா இருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு, சீமான் வந்து கட்சியை வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சி 2008, 9 அந்த காலகட்டத்துல தொடங்கி ஒரு 15 ஆண்டு காலம் ஆகி போச்சு. இந்த 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தன்னோட கட்சியை வந்து ரிஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒண்ணு, அதுல தன்னுடைய துணைவியார் கயல்விழி அவர்களை கொண்டு வரக்கூடியது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த கட்சிக்கு இந்த இந்த நபர்கள், இது போன்று பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் தொந்தரவா இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. காரணம், அது ஒரு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஏதோ தமிழீழம் வாங்கி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சின்னு ஒரு நம்பிக்கையை அவரை விதைச்சாங்க. இப்போ ஈழம் பத்தி பேசுறது இல்லை, ஈழம் பத்தி பேசுறது வேஸ்ட். தமிழ்நாட்டுல ஈழம் பத்தி, பிரபாகரன் பத்தி இருந்த மித்தை எல்லாம் உடைச்சி அது மேல ஒரு கோமாளித்தனமான ஒரு எண்ணத்தை விதைச்சதுல சீமானோட பங்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்காக இலங்கை அரசு நீண்ட காலமாக போராடியும் செய்ய முடியாததை சீமான் மிக எளிதாக கடந்த 15 ஆண்டுகள்ல செய்து கொடுத்து விட்டார். விடுதலை புலிகள் மேலேயோ பிரபாகரன் மேலேயோ ஈழம்ங்கிற கருத்தியல் மீதையோ இன்னைக்கு வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு இழிவான ஒரு பார்வை தான் தமிழ்நாட்டுல இருக்கு. இதை வந்து நான் சொல்லல, தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் பலருமே பதிவு செய்யறாங்க. பல கமெண்ட்கள்ல வந்து நான் இதை பாக்குறேன். அப்படி ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு யார் காரணம்? அப்படி ஒரு எண்ணம் உருவாக நாம் தமிழர் கட்சியும் சீமான் தான் காரணம். ஒரு கோமாளித்தனமான ஒரு ஸ்பேஸுக்குள்ள அதை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஒண்ணு, அது முடிஞ்சது, அந்த கதை முடிஞ்சது. அடுத்தது இங்க என்ன அரசியல் பேசலாம், தமிழ் அரசியல் பேசலாம், தமிழ் தேசியம் உண்மையா பேசினா தூக்கி உள்ள வச்சுக்கலாம். அதை பத்தி அதுல சீரியஸா இருக்கக்கூடிய, உண்மையாக உழைக்கக்கூடிய பல பேருக்கு அதோட யதார்த்த புறச்சூழல் என்ன அப்படின்றது வந்து தெரியும். அதனால ஒரு கட்சியை வந்து தான் விரும்பக்கூடிய எதை வேணாலும் பிளா பிளா பிளான்னு எங்க போனாலும் எதையாவது பேசுவேன், அதுக்கேத்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு கூட்டம் தனக்கு வேணும்னு நினைக்கிறாரு. இதை நம்பி சீரியஸா வந்தவன், இதுல விருப்பு பேச்சு பேசக்கூடியவன்லாம் அவன் பல காரணங்களுக்காக அவன் கட்சிக்கு இனி தேவையில்லை அப்படின்னு கருதக்கூடிய சீமா இவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி காளியம்மாளை பிசுறுங்கிறாரு, மற்றவங்களை வந்து மசுறுங்கிறாரு. இந்த மாதிரி எதையாவது பேசி அவங்க அப்படியே கிளம்பட்டும், அந்த கட்சியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சீமான் வந்து நினைக்கிறாரு. இந்த ரெண்டு சேஞ்சஸும் சேர்ந்துதான் காளியம்மாள் விலகுறதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு கட்சியில வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா தானே அந்த கட்சி வந்து ஆரோக்கியமா எல்லா மட்டங்கள்லயும் வளரும். அப்படி 2ஆம் கட்ட தலைவர்களா வர்ற எல்லாரையும் வந்து விலக்குறது, இல்ல அவங்கள வந்து விலகி ஓட செய்யறது அப்படிங்கிறது எந்த வகையில அந்த கட்சிக்கு உதவும்? என்ன ரீஃபார்ம்னா என்ன மாதிரி ரீஃபார்ம் பண்ண போறாரு? இல்ல 2ஆம் மட்ட தலைவர்கள் தான் இப்போ நாம் தமிழர்ல யாரு 2ஆம் மட்ட தலைவர்கள்? சாட்டை துரைமுருகன், மற்றவங்க பேர் கூட எனக்கு தெரியல. அப்புறம் பாக்கியராஜன், அன்பு தென்னரசன், அவர் கொஞ்சம் சீனியர். வேற யாரு இருக்காங்க 2ஆம் மட்ட தலைவர்கள்? அப்புறம் இன்னொரு டைரக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, களஞ்சியம். இவங்கதான் 2ஆம் மட்ட தலைவர்கள். இவங்க என்ன எந்த வார்டு எலெக்ஷன்ல போய் இவங்க போட்டி போட்டு ஜெயிச்சு போறாங்க? அதனால அந்த 2ஆம் மட்ட தலைவர்கள் அப்படின்றது ஒரு கட்சி கட்டமைப்பு, அது எதுவுமே நாம் தமிழர்ல வந்து கிடையாது. ஒரு உதிரியான ஒரு குரூப். ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சம் பெர்சன்டேஜ் வாக்காளர்கள், அதிருப்தியாளர்கள், இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் இருக்கதான் செய்வாங்க. அவங்களோட வாக்கு வங்கியை ஒரு குரூப் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாக்கு வங்கியை இவ்வளவு நாளும் சீமான் வாங்கினாரு. அதுதான் அவரோட 8% ஓட்டு. அடுத்த தேர்தல்ல நிச்சயமா இந்த 8% வரப்போறது இல்லை. அடுத்த தேர்தல்ல இந்த வாக்கு வங்கி எல்லாமே விஜய்க்கு போயிடும். அந்த பதட்டமும் அவருக்கு இருக்கு. நம்மளுக்கு அதாவது எலெக்ஷன்ல எப்பவுமே கடைசியா யாரு தேர்தலுக்கு வர்றாலோ அவங்கள வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. இவன் வித்தியாசமா பேசுறானே, புதுசா வந்திருக்கானே, ஏதாவது செய்திருவானோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரையுமே ஜனங்கள் ஓரளவுக்கு பார்த்திருக்காங்க இல்லையா? அப்படி பார்த்துக்கிறதுனால புதுசா வர்றவனோட பேச்சு வந்து ஓரளவுக்கு வந்து எடுபடும். அப்படியான ஒரு விஷயம்தான் வந்து சீமான் மேல இவ்வளவு நாள் இருந்தது. இப்ப அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டதால தன்னோட வாக்கு வங்கி பிளர் ஆகுது. பிளர் ஆகும்போது அவரு பதட்டத்துல வந்து அதிகபட்சமா பெரியார் மேல வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அப்படியும் அது ஃபிளாப் தான் இருக்கு. அது படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல்ல. இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி ஒரு சீமான் ஏதாவது பதில் சொல்லுவாரா அப்படின்னா சீமான் பதில் சொல்ல மாட்டாரு. சீமானை சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே முதல்ல அவர்கிட்ட இதெல்லாம் கேள்வியா கேட்கறது இல்லையே. அவர் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சதே இல்லையே. சும்மா வந்து கேமராவை கொண்டு போய் என்னத்தையாவது எடுத்து கொண்டு பரபரப்பு கண்டென்ட்டுக்காக போறவங்க, கேள்வி கேட்க தெரியாதவங்க, எதை கேள்வியாக மாற்றணும் அப்படின்ற சென்ஸ் இல்லாதவங்க தான் சீமானோட போய் வந்து அவரோட பிரஸ் மீட்டுக்கு எல்லாம் போறாங்க. இதான் உண்மை. நான் ஒரு பத்திரிகையாளர், முழு நேரமா 25 வருஷமா அந்த தொழில தான் இருக்கேன். கேள்விங்கிறது அது இல்ல, உடச்சி கேட்கணும். ஒரு தலைவரை பத்தி ரொம்ப கான்ட்ரவர்சியாவும் இருக்கணும், நகைச்சுவையாவும் இருக்கணும். சீமான் வந்து எல்லாமே அவருக்கு ஒரு பிரஸ் மீட், ஒரு பிரச்சார மேடை மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சில சேனல்ஸ் வந்து 24 hours போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர அவருக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு அரசியல் சக்தியாக அவர் இருக்கலாம், அதுக்குண்டான விலை கிடைக்குமே தவிர அரசியல் அவர் எந்த மாற்றத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது. அது அவருக்கும் தெரியும். எப்படி ஈழ பிரச்சனையை அவர் கோமாளித்தனமாக மாற்றி தமிழ்நாட்டில இருந்து அதை அப்புறப்படுத்தினாரோ, பிரபாகரன் என்ற பெயரையே தமிழ்நாட்டில் இருந்து அழித்தொழித்தாரோ, விடுதலை புலிகள் என்ற பெயரையே தமிழ்நாட்டு வரலாற்றில் இருந்து ஒரு மிலிட்ரி ஹோட்டல், ஒரு ஆமக்கறி பூனைக்கறி சமைக்கிறவர்கள் என்று கோமாளித்தனமான, யார் கேட்டாலும் சிரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, 4 பேர் நகைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிவிட்டாரோ, அதே போன்று பல வேலைகளை சீமான் பார்ப்பதற்கு இனி பயன்படுவார். ஆளும் வர்க்கங்களுக்கு சீமான் தேவை. ஆனால் சீமான் ஒருபோதும் வெல்லும் சக்தியாக ஒருபோதும் மாற முடியாது. இது அவருக்கும் தெரியும். காளியம்மாள் அவங்க வந்து இந்த சமயத்துல இப்போ போயிருக்காங்க. இதுக்கு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. அந்த சமயம் தேர்ந்தெடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சீமான் மீதான ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அது தீர்ப்பு சொல்ல போறாங்க. அந்த சமயத்துல இவங்க வந்து விலகி இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு லிங்க் இல்ல. அவங்க காளியம்மாளுக்கு வந்து இதுக்கு மேல வந்து நாம் தமிழர் கட்சியில நாம சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஒரு மாநில அளவுல ஒரு பதவியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில இருக்கிறதுனால தனக்கு எதுவும் பயம் இல்லை அப்படின்னு காளியம்மாள் நினைக்கலாம். அப்போ தனக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கிறது, அல்லது அவங்களே அதை சஸ்பென்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு அவங்க அதிருப்தி அடைஞ்சு சில பல மாசங்கள் ஆகுது. இந்த சில பல மாசங்களில் காளியம்மாள் எங்கே செல்வார்? காளியம்மாள் திமுகவுக்கு செல்வாரா? அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு எம்பி பதவி கொடுப்பாங்களா? அல்லது அவர் அதிமுக செல்கிறாரா? பாமகவுக்கு செல்கிறாரா?
வேற எந்த கட்சிக்கு செல்கிறார்? விஜயோட தாவேகாவுக்கு செல்கிறாரா? இப்படி பல பல யூகங்கள், இப்படி ஒரு பல பல யூகங்களை வெளிப்படுத்தும் அளவுக்கு காளியம்மாள் ஒருத்தா. அதிமுகவுக்கு போவாரா, திமுகவுக்கு போவாரா, பாமகவுக்கு போய் இப்ப பாமகவுக்கு போற உடனே வட மாவட்டங்கள்ல பாமக ஜெயிச்சிட போகுதா? அது பயங்கர காமெடி. கொஞ்சம் நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் பிரீஃபா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதனால இது போன்ற பார்வைகள் வந்து கிரியேட் ஆகுறதுக்கான ஒரு சைலண்டா அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அது கிரியேட் ஆச்சு. ஆனால் அது ஒரு பூனையை காட்டி யானை வெலை பேசுற மாதிரி தான். எனக்கு ஒரு விலை உண்டு, எல்லாருக்குமே ஒரு விலை உண்டுங்க பொலிட்டிக்கல்ல. அந்த விலையை மட்டும் கேட்டா அது கிடைக்கும். நான் விலைன்னு சொல்றது தவறான அர்த்தத்துல இல்ல, பெண் என்பதால் அல்ல, உண்மையிலே சொல்றேன். காளியம்மாளை நான் அரசியலுக்கு வரவேற்கிறேன். நான் சொல்வது அரசியல் அப்படின்ற அர்த்தத்துல. ஏன்னா பல பேர் இந்த வீடியோ எடுத்து கட் பண்ணி இங்க பாரு இழிவா பேசுறான், நான் அப்படி யாரையும் இழிவா பேசுனது இல்லை. காளியம்மாளுடைய அரசியலுக்கு என்று, அவருடைய இத்தனை கால அரசியல் அனுபவத்துக்கு என்று ஒரு விலை உண்டு நிச்சயமா. அதை அவர் எந்த கட்சியில வேணாலும் போகலாம். ஆனால் அது இவர் எதிர்பார்ப்பது போன்றது அல்ல. அது ரொம்ப சின்னது, ரொம்ப சிறிய அளவு. அது நாம் தமிழருக்கு பெருசு, இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு அது ரொம்ப சின்னது, அவ்வளவுதான். இப்படிதான் வந்து விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு நாளும் அவங்க பேசுனது வந்து தமிழ் தேசிய அரசியலின் பெயரால் சீமான் என்ன பேசினாரோ அதைத்தான் பேசினாங்க. வெறுப்பு அரசியல் தான் பேசினாங்க. இங்க இருக்கிற தெலுங்கு மொழி பேசும் மக்களை பற்றிய வெறுப்பு, மலையாளம் மொழி மக்கள் மீது வெறுப்பு, கன்னட மக்கள் மீது வெறுப்பு, இப்படி தமிழர் அல்லாத பிற மக்கள் மீதான வெறுப்ப அவங்க துரதிருஷ்டவசமா அதுதான் அவங்களோட அரசியல். அவங்க நேரடியா பேசினாங்களோ இல்லையோ, சீமான் அதைத்தான் பேசினாரு. காளியம்மாளையும் அதே மாதிரிதான் பார்ப்பாங்க. சீமான் என்ன அரசியல் பேசினாரோ அதன் அடிப்படையில் மட்டுமே காளியம்மாள் வந்து அணுகப்படுவார். அவர் வந்து திராவிட இயக்கமான திமுகவுல சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? தந்தை பெரியார் வாழ்க, இடஒதுக்கீடுக்காக திமுக ஆற்றிய பங்கு, இருமொழி கொள்கையை 1968 பேரறிஞர் அண்ணா கொண்டு வரும்போது என்னென்ன நிபந்தனைகள் கொண்டு வந்தார் அப்படின்னு காளியம்மாள் பேசுவாங்களா? இல்ல, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருந்து பல பேர் திமுகவுக்கு போயிருக்காங்களே. இப்ப உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி எல்லாம் திமுகவுக்கு போயிருக்காருல்ல. இப்போ வைகோ கூட நிறைய பேசியிருக்காருல்ல. இல்ல, ராஜீவ்காந்தியோ பிறரோ போகும்போது காளியம்மாள் போந்து அவங்க வந்து இவ்வளவு பெப்ப கிரியேட் பண்ணல. அந்த இருந்து இறங்க வெளியே வந்தாங்க, டிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு டிஎம்கேக்கு ஏற்றவாறு அவங்க அரசியல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவுக்கு எது பயன்படுமோ அந்த அரசியலை ராஜீவ்காந்தி உட்பட பலரும் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காளியம்மாள் வந்து இவ்வளவு நாளும் மிக தீவிரமாக தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை வந்து நாம் தமிழர்கள் வெளிப்படுத்தி வந்தவர். அவரு நாம் தமிழர்ல இருந்து விலகி இருந்த போது கூட அவங்க வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. இப்போ ஒன்ன பாத்தீங்கன்னா இவங்க நாம் தமிழர்ல இருந்து விலகிட்டாங்கல்ல. நாம் தமிழர் கொள்கையை ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? நீங்களே சொன்னீங்க எதுவுமே சொல்லல. சீமான ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் எப்படி இவங்களை மற்ற கட்சியில இது பண்ணிப்பாங்க? இப்ப பேரம் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, முக்கியமா விஜயோட தாவேகா கட்சியோட சேர போறதா சொல்றாங்களே. அது தெரியல, இருக்கலாம். விஜயோட கட்சிக்கு காளியம்மாள் தேவைப்படலாம். அது அவங்க பேசிப்பாங்க. என்னன்னா இதுல ஒரு பேரம் நடக்குதா என்ன அப்படின்றது இதுல அப்படி சொல்றாங்க. அப்படி நண்பர்கள் சொன்னாங்க, சில பல தகவல்கள் இருக்கலாம், பேரங்கள் இருக்கலாம். அதை காளியம்மாள் மட்டும் செய்யறாங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஆனா நான் கேக்குறது வந்து இவ்வளவு நாளும் நீங்க வந்து சும்மா ஒரு சாதாரண பாலிடிக்ஸ் பேசல. உலகத்திலேயே ஹிட்லருக்கு பிறகு புனிதமான நாட்கள் நாங்களாங்கிற அளவுக்கு சவுண்ட் விட்டுட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல, பேரம் தானே எல்லாமே. ஆமா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பேச்சு? அப்புறம் எதுக்கு மற்ற மக்களை பத்தி இவ்வளவு கேள்வி? அப்புறம் எதுக்கு மற்ற பொலிட்டீசியன்ஸை பத்தி இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? ஏன் அது கொந்தளிக்க வேண்டியது இல்லை? என்ன எல்லாமே ஒரு பேரோ பதவி பணம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அப்படின்னு தானே இன்னைக்கு காளியம்மாளோட இன்னைக்கு அரசியல் அதை இது பண்ணுது.
அப்படியாத்தானே இருக்கலாம். அதனால அவங்க தன்னை முதல்ல மறுபரிசீலனை பண்ணிக்கணும். தன்னோட சித்தாந்தம் என்ன, தன்னோட கொள்கை என்ன, தான் யாருக்காக நம்ம ஃபைட் பண்றோம், நம்மளோட எதிரி யாரு, நம்மளோட எதிரி யாரு, நம்மளோட எதிரி வட இந்தியர்கள், வட இந்திய ஆதிக்க சக்திகள், பிஜேபி, வலதுசாரிகள், RSS, இந்துத்துவ சக்திகள், ஜாதி வெறியர்கள், பாசிஸ்டுகள், இவங்கதான் நம்ம எதிரிகள். பெரியாரா நம்மளோட எதிரி, கலைஞரா நம்மளோட எதிரி, நடிகர் விஜயே நம்ம எதிரி கிடையாது. முதல்ல ஜெயலலிதா நம்ம எதிரி கிடையாது, எம்ஜிஆர் நம்ம எதிரி கிடையாது, பேரறிஞர் நம்ம எதிரி கிடையாது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அந்த விடுதலை படுத்த ஒரு போலீஸார இங்க உட்கார்ந்துட்டு கூட இருக்கவனே சுட்டுட்டு இருப்பான். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள உட்கார்ந்துட்டு இங்க இருக்கிறவனையே சுட்டுட்டு இருந்தான். அது தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய அழிவுக்கு வித்துட்டு விட்டது. அதிலிருந்து காளியம்மாள் மீண்டும் தன்னோட அரசியல் நிலைப்பாடுகள் என்ன, நாம் தமிழரோடு தான் எதற்கு எதற்கு வெளியேறினேன் அப்படின்றதெல்லாம் அவங்க மிக்க நன்றிங்க சார் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு.